அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நம்முடைய தனுசு ராசிக்கார நேயர்களுக்கான இந்த விசேஷமான வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான மனதார ஒருமுறை வேண்டிக்கிட்டு நாம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை எந்நாளும் காக்கும் முருகனே போற்றி. நிச்சயமா சொல்லுவேங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவா நம்ம தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைச்சவங்க. இவங்களுக்கு சுயநலம்னா என்னன்னு கூட தெரியாதுங்க. எப்போதும் பொது நலத்தோடையே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய உத்தமமான மனிதர்கள். இவங்க எப்போதுமே தன் மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்களையோ இல்லனா பிரச்சனைகளையோ வெளியில காட்டிக்க ரொம்பவே தயங்குவாங்க. யாராவது துரோகம் பண்ணா கூட பரவாயில்ல, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஆனாலும் நீ நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய பெருந்தன்மை இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனைனா கூட முதலாளா ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய குணாதிசயம் நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனா ஒண்ணுங்க, பல இடங்கள்ல தத்துவங்கள பேசி நீங்க நிறைய சிக்கல்களையும் சந்திச்சிருக்கீங்க. இனிமே நீங்க ரொம்ப கட்டுப்பாடோட இருந்துட்டீங்க இல்லையா? அந்த நம்பிக்கையை விட்டுட்டு கொஞ்சம் வெளியில வாங்க. ஒரு புதிய கூட்டணிக்குள்ள வாங்க. பழைய தேவையற்ற கூட்டணிகள் இனி வேண்டாம். அரசியல், ஆன்மீகம், தொழில்னு எல்லா பழைய சிலபஸ்களையும் அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு உங்க வாழ்க்கைக்குன்னு புதுசா ஒரு சிலபஸ நீங்களே உருவாக்குங்க. உங்களுடைய கெட்டிக்காரத்தனம்தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிய கொடுக்க போகுது. உடம்புல இருந்த மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் இனி விலக போகுதுங்க. மருந்து சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமா இருக்கும். பணத்தை நாம சேர்க்கணும், நமக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான எண்ணம் உங்க மனசுல ஆழமா வரப்போகுது. குடும்பத்துல இவ்வளவு நாள் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இனிமே நீங்கும். அது மட்டும் இல்லாம உங்களை எதிரியா பார்த்தவங்க கூட இனி நண்பர்களா மாறுவாங்க. பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்றிணையும். ஆனா நேயர்களே, இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாத்துக்கும் ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. ஏன்னா காரியங்கள் கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இல்லனா நேரம் அப்படியே கடந்து போயிடும். அதனால அலாரம் வச்சுக்கோங்க. டேட், மந்த் இதெல்லாம் சரியா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிடைக்கிற வாய்ப்ப ஒருபோதும் மிஸ் பண்ணிடாதீங்க. சில நேரங்கள்ல தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் எட்டி பார்க்கும். அதையெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. யாரையும் கண்ண மூடிக்கிட்டு நம்ப வேண்டாம். மறதி கொஞ்சம் அதிகமா ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால மனசுல தைரியத்தை மட்டும் எப்பவும் வர வச்சுக்கோங்க. இந்த வருஷம் பணம் கையில தங்கலையே அப்படின்னு மட்டும் கவலைப்படாதீங்க. பணம் செலவாகுதுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது உங்களுக்கு எந்த மருத்துவ செலவும் வரலன்னு தான் அதுக்கு அர்த்தம். மனபயத்தை தூக்கி எறியுங்க. சேமிப்பு பண்றதுக்கு ஆசைப்படுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. திருமண வாழ்க்கை இந்த முறை ரொம்பவே சூப்பரா அமைய போகுதுங்க. பல காலமா தடைப்பட்டு நின்ன கல்யாணம் இனி ரொம்ப விமரிசையா நடக்கும். உங்களோட நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேற போகுது. உங்கள வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்கள தேடி வருவாங்க. 2026ஆம் ஆண்டுல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நீங்க உறுதிமொழி எடுப்பீங்க. அப்படி எடுக்கும்போது எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு மட்டும் தீர்மானிக்க வேண்டாம். ஏன்னா சில நேரங்கள்ல அத நிறைவேற்ற முடியாம போனா மனசு கஷ்டப்படும். அதுக்கு பதிலா காலத்துக்கு தலைவணங்கி உங்களோட பலவீனங்களை முதல்ல உணர்ந்துக்கோங்க. அரசியல் கட்சிகள் தேர்தல்ல தோற்றா மக்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல
உங்ககிட்ட இருக்கிற தவறுகளை நீங்களே சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. 2026 தொடக்கத்துல இருந்து நான் மாற போறேன்னு வெற்ற உறுதிமொழி எடுக்காதீங்க. ஏன்னா மனிதர்களுக்கும் அந்த உறுதிமொழிக்கும் எப்பவுமே ஒரு இடைவெளி இருக்கும். நாம மனிதர்களா பிறந்திருக்கோம். அதனால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறி செயல்படணும். அதுக்கு பதிலா வீடு கட்டணும், புது பைக் வாங்கணும், நீட் தேர்வுல பாஸ் பண்ணணும், ஒரு நல்ல வேலையில சேரணும், கார் வாங்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், சொந்தமா தொழில் தொடங்கணும். இப்படிப்பட்ட கனவுகளை மட்டும் முடிவு செஞ்சு அதுல உறுதியா இருங்க. நான் மாறுகிறேன் அப்படின்னு கனவு காணாதீங்க. ஏன்னா அதுலதான் நாம பின்வாங்குறோம், மனசு உடைஞ்சு போறோம். தனுசு ராசிக்காரங்க தனக்கென ஒரு பாணிய எப்பவுமே வச்சிருக்கணும். ஒரு விஷயத்தோட ஆரம்பமும் முடிவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வருஷத்துல யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்களுக்கென ஒரு ஃபாலோவர்ஸ், உங்களுக்கென ஒரு இமேஜ், உங்களுக்கென ஒரு தனி ட்ரேட்மார்க் இருக்கணும். போன வருஷத்துல நீங்க சில தவறுகள் செஞ்சிருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட உரிமைகளையும் உங்க மனசையும் இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுத்ததுதான். அத இந்த வருஷம் மட்டும் செஞ்சிடவே கூடாது. உங்க கெட்டிக்காரத்தனம்தான் இப்போ ரொம்ப முக்கியம். அரசியல், ஆன்மீகம், தொழில்னு எல்லா இடத்துலயும் பழைய விஷயங்களை ஓரங்கட்டிட்டு புதுசா யோசிங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம்தான் இந்த வருஷத்தோட வெற்றி ரகசியம். பணத்தை சேமிக்க போறீங்க. நமக்காக வாழணுங்கிற அந்த உயரிய எண்ணம் உங்க மனசுல மேலோங்க போகுது. பெயர், புகழ், செல்வம்னு எதற்கும் குறையில்லாத தனுசு ராசியினரே, இந்த மாதம் உங்க வாழ்க்கை உயர எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே கைகூடும். நெருக்கமானவர்களுடன் ரொம்ப மகிழ்ச்சியா நேரத்தை செலவிடுவீங்க. ஆனா ஒண்ணுங்க, முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடாதீங்க. அதனால தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரலாம். கொஞ்சம் கவனமாயிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் கொஞ்சம் கூடும். அதனால கையிருப்புல கவனம் தேவை. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள் இருக்கும். குடும்ப சுகம் முழுமையா கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒரு திருப்தியான நிலை இருக்கும். பிள்ளைகளால உங்களுக்கு நல்ல பெருமை தேடி வரும். நல்ல இனிப்பான உணவுகள் உங்களுக்கு அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டு. எல்லா காரியங்களும் வெற்றியா முடியும். பொருளாதார நிலை உயரும். பழைய பாக்கிகள் எல்லாம் வேகமா வசூலாகும். உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாயிருக்கும். அதனால கொஞ்சம் சோர்வு ஏற்படலாம். பெண்களுக்கு சில தகவல்கள் தாமதமா வரலாம். மத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். ஆனா போட்டிகள் அதிகமா இருக்கறதுனால மத்தவங்க வாய்ப்பை தட்டி பறிக்காம பாத்துக்கோங்க. அரசியல்வாதிகள் மக்களோட தேவையை அறிஞ்சு செயல்படுறது ரொம்பவே உத்தமம். அடுத்ததா நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைய போகுதுன்னு விரிவா பார்க்கலாங்க. முதலில் மூலம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சாதகமா இருக்கு. அரசியல்வாதிகள் சீரான பலன்களை எதிர்பார்க்கலாம். மாணவ மணிகள் கல்வியில சிகரத்தை தொட போறீங்க. உங்க முயற்சிக்கு ஏத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் தள்ளி போகலாம். தெய்வ பக்தி அதிகரிக்கும். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பூராடம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எதிலும் கொஞ்சம் கவனமா பேசுறது ரொம்ப நல்லதுங்க. வீண் பழி வர வாய்ப்பிருக்கு. அதனால எச்சரிக்கையா இருங்க. குடும்பத்துல சின்ன சின்ன வருத்தங்கள் வரலாம். கணவன் மனைவி மனம் விட்டு பேசுறதுதான் இதுக்கு தீர்வு. பிள்ளைகளோட படிப்பில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெளிநாடு போற பிளான் இப்போ நிறைவேறும். பண பரிமாற்றத்துல ரொம்பவே உஷாரா இருங்க. மத்தபடி உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும். கனவுகள் நனவாக போகுது. உத்திராடம் முதல் பாதம். உங்களுக்கு சில நேரங்கள்ல கெட்ட கனவுகள் வரலாம். நெருக்கடியான நேரத்துல நண்பர்கள் விலகி போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். பண நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எதிர்பார்த்த உதவிகள் கைக்கு வந்து சேரும். தொழில்ல சில சிக்கல்கள் வந்தாலும் உங்க திறமையால சமாளிப்பீங்க. சில விமர்சனங்கள் வந்தாலும் அத கண்டுக்காதீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் இன்னும் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் இதுதாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு போயிட்டு அந்த ஈசனை மனதார வேண்டிட்டு வாங்க. உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகிடும்.
நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி.